நெற்றியில் திருநீறு பூசி தியானம் செய்யும் ஒரு பழங்கால முனிவருக்கும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு முன்னே மூழ்கியிருக்கும் ஒரு லேட்டஸ்ட் ஏஐ என்ஜினியருக்கும் என்ன சம்பந்தம்? வெளிப்படையாக பார்த்தால் ஒன்றுவே இல்லை என்றுதான் தோன்றும். நிச்சயமா, ரெண்டு பேரும் முற்றிலும் வேறான உலகத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆமா. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மனித குலத்தை அச்சுறுத்தும் மிகப்பெரிய பிரச்சனையான மன அழுத்தத்தை சமாளிக்க இவர்கள் இருவருமே அடிப்படையில் ஒரே தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். அது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு தான். அதாவது, நாம் மிக வேகமாக எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை நாமே நிலைநிறுத்திக் கொள்ளவும் நிதானப்படுத்திக் கொள்ளவும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்கால சயின்ஸை நாட வேண்டி இருக்கிறது. கரெக்ட். எந்த தொழில்நுட்பம் நம்மை அச்சுறுத்துகிறதோ அதிலிருந்து தப்பிக்க மரபான விஷயங்கள் தான் கை கொடுக்கின்றன. ஆமா, அதுதான் உண்மை. எக்ஸாக்ட்லி. இன்றைய இந்த ஆழமான உரையாடலின் நோக்கமும் அதுதான். பழங்கால நரம்பியல் அறிவியலும் தற்கால பள்ளிக்கல்வியும் உலகளாவிய சமூக சேவைகளும் எப்படி ஒன்றுக்கொன்று பின்னிப் பிணைந்துள்ளன என்பதை நாம் டீகோட் செய்ய போகிறோம். இதேதோ தத்துவார்த்தமான பேச்சல்ல, முற்றிலும் சயின்ஸு. நிச்சயமா. எடுத்த உடனே ஒரு விஷயத்தை உங்களிடம் கேட்கிறேன். நாம் இந்த ஆழமான ஆய்வுக்கு பயன்படுத்திய தினமணி செய்தி குறிப்பை படித்தேன். திருநீறு அணிவது என்பது வெறும் மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அதன் பின்னால் மிக நுட்பமான மூளை நரம்பியல் வேலை செய்கிறது என்று அதில் சொல்லப்பட்டிருந்தது. இது உண்மையா? 100% உண்மை. திருநீறு என்பது ஏதோ மரக்கட்டைகளை எரித்து வரும் சாதாரண சாம்பல் என்று பலரும் நினைக்கிறார்கள். நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனால் உண்மையான திருநீறு என்பது அருகம்புல்லை மேயும் பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுவது. இந்த அருகம்புல்லுக்கு ஒரு தனித்துவமான ஆற்றல் உண்டு. ஓ, அப்படியா? என்ன ஆற்றல்? அது இயற்கையிலேயே பாசிட்டிவ் பதிரிவதிகளை உள்வாங்கும் திறன் கொண்டது. அந்த புல்லை உண்ணும் பசுவின் சாணத்தை எரித்து சாம்பலாக்கும்போது அதில் சில குறிப்பிட்ட தாதுக்களும் அதிர்வலைகளை ஈர்க்கும் தன்மையும் இயல்பாகவே வந்துவிடுகிறது. ஆச்சரியமா இருக்கே. இப்ப பாத்தீங்கன்னா, இதை அவர்கள் நெற்றியில் குறிப்பாக 2 புருவங்களுக்கு மத்தியில் இடுகிறார்கள். அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பேர் சொல்வார்களே, ஆக்ஞா சக்கரமா? ஆமாம், ஆக்ஞா சக்கரம். மனித உடலின் உடற்கூறியல் அடிப்படையில் பார்த்தால் அந்த 2 புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதி மிக மிக முக்கியமானது. எப்படி சொல்றீங்க? அங்குதான் மிக நுண்ணிய நரம்புகள் ஒன்று சேர்க்கின்றன. பிட்யூட்டரி சுரப்பியோடு நேரடி தொடர்பில் இருக்கும் ஒரு சென்சிட்டிவான அக்குப்ரெஷர் புள்ளி அது. ஒரு மனிதன் வெளிப்புற தூண்டுதல்களுக்கு மிக எளிதாக அடிபணியக்கூடிய, மூளை அலைகளை உள்வாங்கக்கூடிய இடம் அதுதான். ஒரு நிமிஷம் பொறுங்க. அந்த செய்தியில் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் இருந்தது. அந்த புருவமத்தி வழியாக ஒருவரை எளிதாக மைண்ட் கண்ட்ரோல் செய்ய முடியும், அதை தடுக்கவே அங்கு திருநீறு பூசப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆமா, அது உண்மைதான். இதை எப்படி நம்புவது? மைண்ட் கண்ட்ரோல் என்பதெல்லாம் ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் வருவது போலல்லவா இருக்கிறது? கொஞ்சம் லாஜிக்காக சொல்லுங்கள். ஒரு சாம்பல் எப்படி ஒருவர் என் மனதை கட்டுப்படுத்துவதை தடுக்கும்? இது சினிமால வர மேஜிக் அல்ல, தூய நரம்பியல். மைண்ட் கண்ட்ரோல் என்பதை யாரோ ஒருவர் உங்கள் மூளைக்குள் ரிமோட் மூலம் நுழைவது போல கற்பனை செய்ய வேண்டாம். பின்ன எப்படி புரிந்து கொள்வது? அது சஜஸ்டபிலிட்டி என்று உளவியலில் சொல்லப்படும் ஒரு நிலை. அதாவது, உங்கள் நரம்பு மண்டலம் மிக எளிதாக மற்றவர்களின் உணர்ச்சிகளாலோ எதிர்மறை எண்ணங்களாலோ பாதிக்கப்படக்கூடிய ஒரு பலவீனமான நிலை. ஓ, ஒருத்தர் நெகட்டிவா பேசினா நம்ம மனசும் சோர்வாகிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. நீங்கள் ஒரு பதற்றமான அல்லது எதிர்மறையான சூழலில் இருக்கும்போது அந்த ஆக்ஞா சக்கர புள்ளி வழியாக உங்கள் மூளை அந்த அழுத்தத்தை வேகமாக உள்வாங்கும். சரி. இப்போது அந்த இடத்தில் திருநீறு, சந்தனம் அல்லது குங்குமம் வைக்கும்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அந்த தாதுக்கள் கலந்த பொருள் அங்கு ஒரு மெல்லிய அழுத்தத்தை கொடுக்கிறது, குளிர்ச்சியை தருகிறது. இது அந்த நரம்புகளை கிரவுண்டிங் செய்கிறது. அதாவது, தேவையில்லாமல் ஓவர் ஸ்டிமுலேட் ஆவதை தடுத்து மூளைக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. வாவ், இப்படியும் யோசிக்கலாமா? அந்த குறிப்பிட்ட புள்ளியில ஒரு பிசிக்கலான அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நரம்பு மண்டலம் அமைதியாகிறது. சென்சிட்டிவான சென்சாரை ஒரு டேப் போட்டு மறைப்பது போல. சரியான உதாரணம். இன்னும் சுவாரஸ்யமாக, தொண்டைக்குழியில் உள்ள விசுத்தி சக்கரத்தில் சக்தி அதிகரிக்கவும் நெஞ்சுக்கூட்டின் மையத்தில் தெய்வீக அன்பை பெறவும் இதை இடுவதாக சொல்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை மோதிர விரலால் மட்டுமே எடுக்க வேண்டும் என்று ஒரு ரூல் இருக்கிறதே, அது ஏன்? ஏனென்றால் மோதிர விரலின் நரம்புகளுக்கும் நமது இதயத்தின் இரத்த நாளங்களுக்கும் மூளையின் உணர்ச்சி மையங்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. உண்மையாவா? ஆமா. நீங்கள் மோதிர விரலால் ஒரு மென்மையான அழுத்தத்தை கொடுக்கும்போதே உங்கள் இதயம் சீராகத் தொடங்கும். இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு பயோஹேக்கிங் முறை. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உடலுக்கு வெளியிலிருந்து ஒரு பொருளை பயன்படுத்தி நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துவது ஒரு வகை பயோஹேக்கிங்.
அப்படியானால் உடலுக்கு உள்ளிருந்தே அந்த நரம்புகளை அமைதிப்படுத்தும் வேலைகளும் நடக்கின்றன அல்லவா? நிச்சயமா நடக்குது. எனக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் தியான முறைகள்தான். அவர்கள் இந்த சுதர்ஷன் கிரியா எனப்படும் ஸ்கைப்ரீத் பயிற்சியின் மூலம் மனதை அமைதிப்படுத்துகிறார்கள் என்று படித்தேன். ஆமா, அது ரொம்ப பிரபலம். எனக்கு என்ன லாஜிக்கான சந்தேகம் அப்படின்றால், நாம் எல்லாரும் தான் பிறந்தது முதல் மூச்சு விடுகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தியான பயிற்சி மட்டும் எப்படி மனச்சோர்வையும் தூக்கமின்மையையும் சரி செய்யும்? மிகச்சரியான கேள்வி. நாம் மூச்சு விடுகிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அது சர்வைவல் பிரீத்திங். சர்வைவல் பிரீத்திங்னா? அதாவது உயிர் வாழ்வதற்கான மேலோட்டமான சுவாசம். ஆனால் அவர்கள் சொல்லித்தரும் தியான முறைகளில் மூச்சை நெறிப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தாளகதியில் உள்ளிழுத்து வெளியிடுகிறார்கள். ஓ, ரிதமிக் பிரீத்திங். ஆமா, இதன் மூலம் அவர்கள் மூளையில் உள்ள மிக முக்கியமான வேகஸ் நரம்பை நேரடியாக தூண்டுகிறார்கள். வேகஸ் நரம்பு, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இது எப்படி வேலை செய்கிறது? வேகஸ் நரம்பு என்பது நமது மூளையின் அடிப்பகுதியிலிருந்து தொடங்கி தொண்டை, இதயம், நுரையீரல் வழியாக வயிற்றுப்பகுதி வரை நீண்டு செல்லும் ஒரு மிகப்பெரிய தகவல் தொடர்பு கேபிள் போன்றது. அவ்ளோ நீளமானதா? ஆமா, நீமா அதிக மன அழுத்தத்தில் இருக்கும்போது உங்கள் மூளை போரிடு அல்லது தப்பித்துச் செல் என்ற அலாரம் மோடுக்கு சென்று விடுகிறது. இதயம் வேகமாக துடிக்கும், செரிமானம் நின்று கொள்ளும், தூக்கம் வராது. ஆமா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது வயிறு ஒரு மாதிரி ஆகுமே. அதுதான் காரணம். ஆனால் ஆழமாக, மெதுவாக வயிற்றை இழுத்து மூச்சு விடும் பொழுது அந்த பயணம் செய்யும் வேகஸ் நரம்பு பிசிக்கலாக மசாஜ் செய்யப்படுகிறது. வாவ்! உடனே அது மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புகிறது. சுற்றுப்புறம் பாதுகாப்பாக இருக்கிறது, இப்போது நீ அமைதியாகலாம் என்று. உடனே நரம்பு மண்டலம் ரிலாக்ஸ் மோடுக்கு மாறுகிறது. மைண்ட் ப்ளோயிங். நெற்றியில் திருநீரிடுவது ஒரு வெளிப்புற டச் மூலம் அமைதியை தருகிறது என்றால், இந்த மூச்சு பயிற்சி வேகஸ் நரம்பை தூண்டி உள்புறமாக நம்மை நாமே ரீபூட் செய்து கொள்ள செய்கிறது. ஓவர்லோடான கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் செய்வது போல. கரெக்ட், ரொம்ப சரியான ஒப்பீடு. சரி, இதெல்லாம் ஒரு தனி மனிதனுக்கு ஓகே. எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நான் கண்ணை மூடி தியானம் செய்து என் நரம்புகளை அமைதிப்படுத்திக் கொள்வதால் இந்த சமுதாயத்திற்கு என்ன லாபம்? இது வெறும் சுயநலமான ஒரு பயிற்சிதானே? வெளிப்படையாக பார்த்தால் அப்படி தோன்றும். ஆனால் ஒரு தனி மனிதனின் நரம்பு மண்டலம் அமைதியாகும்போது அது எப்படி ஒரு மாபெரும் சமூக மறுமலர்ச்சியாக மாறுகிறது என்பதை ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் தரவுகள் நிரூபிக்கின்றன. அப்படியா? என்ன தரவுகள்? அவர்களுடைய சமூக பணிகளைப் பற்றி பார்த்தீர்கள் என்றால் அசந்து போவீர்கள். சுமார் 65 நாடுகளில் உள்ள சிறைச்சாலைகளில் 8 லட்சம் கைதிகளின் மனநிலையை இந்த மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் மூலமாக மாற்றியிருக்கிறார்கள். 8 லட்சம் கைதிகளா? சிறை கைதிகளுக்கு எதற்கு தியானம் என்று சிலர் கேட்கலாம். ஆனால் நீங்கள் முன்பு சொன்ன அந்த வேகஸ் நரம்பு லாஜிக்க வைத்து பார்த்தால், சொல்லுங்க. பல குற்றங்கள் அதிகப்படியான கோபத்திலும் பதற்றத்திலும் தான் நடக்கின்றன. அவர்களின் நரம்பு மண்டலம் எப்போதுமே ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடில், அதாவது அதீத கொந்தளிப்பில் இருக்கும். மூச்சுப்பயிற்சி மூலம் அதை அமைதிப்படுத்தும்போது அவர்கள் மீண்டும் குற்றம் செய்யும் மனநிலைக்கு திரும்புவது குறையும். சரியா? மிக துல்லியமாக பிடித்து விட்டீர்கள். அது மட்டுமா, முப்படை வீரர்களுக்கும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஏற்படும் ட்ராமா எனப்படும் ஆழமான உளவியல் பாதிப்பை சரிசெய்ய 8000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ரொம்ப பெரிய விஷயமா இருக்கே. இதை தாண்டி 36 நாடுகளில் 81 மில்லியன் மரக்கன்றுகளை நட்டுள்ளார்கள். 110க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பயிற்சிகளை வழங்கியிருக்கிறார்கள். பிரமிப்பா இருக்கு. ஒரு தனி மனிதன் தன் மூச்சை கவனிப்பதில் தொடங்கும் அமைதி உலகம் முழுவதும் 81 மில்லியன் மரங்களாக எப்படி உருமாறுகிறது பாருங்கள். இதத்தான் எம்பதி ஸ்கேலிங், அதாவது பரிவுணர்வை விரிவுபடுத்துதல் என்று சொல்வார்கள் போல. இந்த இடத்துல தான் கான்பூரில் உள்ள சிங்கானியா கல்வி மையத்தின் நிறுவனர் மறைந்த கோவிந்த் ஹரிஜி சிங்கானியாவின் சிந்தனை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆமா, பதஞ்சோதி இதழில் அவரை பத்தி படிக்கும்போது எனக்கும் அதே எண்ணம் தான் வந்தது. அந்த பள்ளியின் பதஞ்சோதி இதழில் அவருக்கான அஞ்சலி குறிப்பை படித்தேன். அவர் ஒரு மாபெரும் தொழிலதிபர், பல கோடிகளுக்கு அதிபதி. ஆனால் அவர் வெற்றியை பணத்திலோ லாபத்திலோ அளவிடவில்லை. கரெக்ட், அதுதான் அவருடைய சிறப்பு. கல்வி என்பது சமூகத்தில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை, மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் ஆழமாக நம்பினார். அதற்காகவே கற்பிப்பதை வெறும் வேலையாக பார்க்காமல் முழு அர்ப்பணிப்போடு செய்யும் ஆசிரியர்களை தேடி தேடி தேர்ந்தெடுத்தார். இங்கே நாம் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பாக இருந்தாலும் சரி,
கோவிந்த் ஹரிஜி சிங்கானியாவின் கல்விப் பணியாக இருந்தாலும் சரி, தனி மனித வளர்ச்சி சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். உண்மைதான். தொழில் வெற்றி சிங்கானியாவிற்கு கர்வத்தை கொடுக்கவில்லை, மாறாக மேலும் எளிமையானவராகவே மாற்றியது. இங்கே எனக்கு ஒரு சின்ன தர்க்க ரீதியான சந்தேகம் எழுகிறது. நாம் மன அழுத்தத்தை போக்க மூச்சு பயிற்சி செய்கிறோம், காஃபி குடிக்கிறோம், அல்லது மருந்து மாத்திரைகளை நாடுகிறோம். சரி, ஆனால் கோவிந்த் ஹரிஜி சிங்கானியா போன்றவர்கள் சமூக பணிகளை தங்கள் நரம்புகளில் ஊறிய ஒரு விஷயமாகவே செய்தார்கள் என்று சொல்கிறோமே. ஒருவேளை மற்றவர்களுக்கு உதவுவது, அதாவது பரோபகாரம் செய்வது என்பது நமது மூளையை ஹேக் செய்து அமைதிப்படுத்துவதற்கான ஒரு சுயநலமான வழியா? மற்றவர்களுக்கு உதவும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? இது சுயநலம் என்று சொல்ல முடியாது. இது பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷனரி பயாலஜி. அறிவியல் படியும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. சயின்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது? நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு உதவியை செய்யும்போது உங்களின் மூளையில் ஆக்சிடோசின் மற்றும் டோபமைன் போன்ற ரசாயனங்கள் பெருமளவில் சுரக்கின்றன. ஓ, ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஆமாம், இவை உங்களின் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலை உடனடியாக குறைத்து ஆழ்ந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகின்றன. சமூக சேவை செய்யும்போது ஒரு மனிதன் அடிப்படையில் தன் நரம்பு மண்டலத்தையே குணப்படுத்திக் கொள்கிறான். ஒரு பிரச்சனை வந்த பிறகு சிறைச்சாலைகளிலோ மருத்துவமனைகளிலோ அதை சரி செய்வதை விட அந்த பிரச்சனையே வராத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? அந்த இடத்துல தான் கல்வியின் தேவை வருகிறது. நிச்சயமா. வயதானவர்களை மாற்றுவதை விட குழந்தைகளை அடித்தளத்திலிருந்தே சரியாக உருவாக்குவதுதான் நிரந்தர தீர்வு. இந்த நவீன காலத்தில், குறிப்பாக தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைந்துவிட்ட ஒரு காலத்தில், பள்ளிகள் இதை எப்படி கையாளுகின்றன? அது இன்று உலகெங்கும் உள்ள மிகப்பெரிய சவால். ஆனால் சிங்கானியா கல்வி மையம் இதை அணுகும் விதம் மிக தெளிவாக இருக்கிறது. அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்க? அந்த பள்ளியின் துணைத் தலைவர் அபிஷேக் சிங்கானியாவின் வார்த்தைகளை கவனித்தால் அது புரியும். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நவீன உலகம் என்பது தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் ஒரு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை. கரெக்ட். எனவே 21ஆம் நூற்றாண்டு மாணவர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், கோடிங் போன்றவற்றை 1ஆம் வகுப்பிலிருந்தே கற்பிக்கத் தொடங்கிவிட்டார்கள். எதிர்கால தேவைக்காக மாணவர்களை முன்கூட்டியே ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆக்குவது அவசியம் என்கிறார் அவர். கொஞ்சம் பொறுங்க. 1ஆம் வகுப்பிலிருந்தே AI, ரோபோட்டிக்ஸா? இது நடைமுறையில சாத்தியமா? ஏன்னு கேக்குறீங்க? இன்றைய குழந்தைகள் ஏற்கனவே வீட்டு பாடம், தேர்வுகள் என்று தூங்கவே நேரமில்லாமல் தவிக்கிறார்கள். இந்த சின்ன வயதில் இவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்களை அவர்கள் தலையில் கட்டுவது அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையை, ஒருவித இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடை தராதா? நாம் குழந்தைகளை AI உலகத்திற்கான வெறும் ஃபேக்டரி தொழிலாளர்களாக மாற்றுகிறோமா? அந்த பயம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். ஆனால் இதை எப்படி பேலன்ஸ் செய்வது என்பதை அந்த பள்ளியின் துணைத் தலைவி வர்ஷா சிங்கானியா மிக அழகாக விளக்குகிறார். அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் தங்கள் குழந்தைகள் ஒரு ஐன்ஸ்டீனாகவோ கலீலியோவாகவோ, அதாவது சிறந்த விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் மொசாட் அல்லது வேர்ட்ஸ்வர்த் போன்ற மாபெரும் கலைஞர்களும் கவிஞர்களும் ஒளிந்திருக்கலாமல்லவா என்கிறார் அவர். அருமையான சிந்தனை. குழந்தைகளை வெறும் இயந்திரங்களாக மாற்ற அவர்கள் விரும்பவில்லை. அப்படியானால் அந்த தொழில்நுட்ப அழுத்தத்தை எப்படி அவர்கள் சமன் செய்கிறார்கள்? அதற்காகவே ஆர்ட் இன்டெகிரேட்டட் லேர்னிங் என்ற முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆர்ட் இன்டிகிரேட்டட் லேர்னிங்னா கலைகளை கல்வியோடு ஒருங்கிணைப்பதா? ஆமாம். அறிவியல் அல்லது கணிதம் படிக்கும்போதே அதோடு இசை, நடனம், நாடகம் மற்றும் காட்சி வழி கலைகள் அனைத்தையும் இணைத்துக் கற்பிப்பது. ஓ, இது மூளைக்கு எப்படி உதவும்? உளவியல் ரீதியாக பார்த்தால் மூளையின் இடது பகுதி தர்க்கம், கணிதம், கோடிங் ஆகியவற்றை கையாளுகிறது. வலது பகுதி கற்பனை, படைப்பாற்றல், கலைகளை கையாளுகிறது. சரி. இந்த இரண்டையும் சமமாக பயிற்றுவிக்கும் போது மூளையின் 2 பக்கங்களையும் இணைக்கும் நரம்பு பாதைகள் வலுவடைகின்றன. அழகியலும் கல்வியும் இணையும்போது அது சுமையாக இருப்பதில்லை, மாபெரும் சமநிலையாக மாறுகிறது. கேட்பதற்கு இது எப்படி இருக்கிறது என்றால், நாம் மாணவர்களை ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் போல உருவாக்குகிறோம். அந்த போனுக்கு AI, கோடிங், சயின்ஸ் என்பதெல்லாம் பவர்ஃபுல் ப்ராசஸர் அல்லது ஹார்ட்வேர். ரொம்ப நல்ல உதாரணம். ஆனால் மனிதத்தன்மை, கலைகள், தியானம் ஆகியவைதான் அந்த போனையே இயங்கும் ஆபரேட்டிங் சிஸ்டம், OS. சரியாக இல்லை அல்லது OS கிராஷ் ஆகிவிட்டது என்றால் உள்ளே இருக்கும் ப்ராசஸர் எவ்வளவு வேகமாக இருந்தாலும் பயனில்லை, இல்லையா? மிக கச்சிதமான விளக்கம். இயந்திரங்களுக்கு லாஜிக் தெரியும், ஆனால் எத்திக்ஸ், அதாவது அறம் தெரியாது. ஆமாம்.
அந்த அறத்தை, அந்த மனிதத்தன்மையை கலைகளும் இது போன்ற பழங்கால பண்புகளும் தான் கற்றுக் கொடுக்கின்றன. இதைத்தான் அதே பள்ளியின் மற்றொரு துணைத் தலைவர் பார்த்தோபீக்கர் அவர்கள் தன் செய்தியில் சுட்டிக்காட்டுகிறார். அவர் என்ன சொன்னார்? வகுப்பறையில் தொழில்நுட்பம் என்பது ஒரு கருவி மட்டுமே. ஆனால் ஒரு ஆசிரியர்தான் நாளைய உலகை காணும் தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் என்கிறார். வாவ், தீர்க்கதரிசியா? ஆமாம், ஏனென்றால் இன்டர்நெட் தகவல்களை கொடுக்கலாம். ஆனால் அந்த தகவல்களை எப்படி நன்மையாக பயன்படுத்துவது என்ற விவேகத்தை ஒரு மனித ஆசிரியரால தான் கொடுக்க முடியும். என்ன ஒரு ஆழமான பயணம்! நாம் எங்கிருந்து தொடங்கினோம், எங்கு வந்து நிற்கிறோம் என்று பாருங்கள். நெற்றியில் திருநீரிடுவதன் பின்னணியில் உள்ள அக்குப்ரெஷர் மற்றும் நரம்பு அறிவியலில் தொடங்கி, மூச்சு பயிற்சியின் மூலம் வேகஸ் நரம்பை நாமே தூண்டி பதற்றத்தை தணிப்பதை பார்த்தோம். நிச்சயமா ஒரு முழுமையான வட்டம். அந்த தனிமனித அமைதி சிறை கைதிகளின் குற்ற உணர்வை குறைத்து எப்படி ஒரு உலகளாவிய சமுதாய மாற்றமாக மாறுகிறது என்பதை உணர்ந்தோம். இறுதியாக வெறும் தொழில்நுட்ப அறிவை மட்டும் திணிக்காமல் மனித மூளையின் 2 பக்கங்களையும் சரிசமமாக வளர்க்கும் எதிர்கால கல்வி முறை வரை விரிவாக அலசியிருக்கிறோம். இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒருவேளை நாளை ஒரு மிக முக்கியமான மீட்டிங்கிற்கு தயாராகும் நபராக இருக்கலாம், அல்லது தினசரி வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெற துடிக்கும் ஒருவராக இருக்கலாம். உண்மைதான். உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் சரி, அதிநவீன தொழில்நுட்பத்தையும் பழங்கால மனித பண்புகளையும் உங்கள் வாழ்வில் எப்படி சமநிலையில் வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களின் மன அமைதியையும் வெற்றியையும் தீர்மானிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிகச்சரி. இந்த ஆழமான உரையாடலை முடிப்பதற்கு முன்பாக உங்களை யோசிக்க வைக்கும் ஒரு இறுதிச் சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சற்று சிந்தித்துப் பாருங்கள். இன்னும் சில வருடங்களில் AI மற்றும் ரோபோக்கள் நமது லாஜிக்கல் வேலைகள், கணித கணக்கீடுகள், கோடிங் என அனைத்தையும் 100% துல்லியமாக செய்யத் தொடங்கிவிடும். அது வெகு தொலைவில் இல்லை. அப்போது மனிதர்களாகிய நமக்கு இங்கு என்ன வேலை? இயந்திரங்கள் செய்ய முடியாத வேலைகள் என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி. சக மனிதனிடம் எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்பு செலுத்துவது, ஒரு இசையை ரசித்து கண்ணீர் விடுவது, தியானம் மூலம் அக அமைதியை தேடுவது போன்ற இந்த பழங்கால பண்புகள் மட்டுமே உலகத்தில் மிகவும் மதிப்புமிக்க மனித திறன்களாக மாறக்கூடும் அல்லவா? கண்டிப்பா. ஒருவேளை எதிர்கால கல்வி என்பது எந்திரங்களைப் போல சிறப்பாக செயல்பட கற்றுக்கொள்வது அல்ல, எந்திரங்கள் ஆளும் உலகில் எப்படி முழுமையான மனிதத்தன்மையோடு இருப்பதை கற்றுக்கொள்வதுதானோ? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான உரையாடலில் சந்திப்போம்.